ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் யார் வேணால் செய்யலாம், சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப இதே நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு வறுவலை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயோ இல்லைனா ஒரு பேனோ எடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம், 2 உருளைக்கிழங்கு இது போல் சைஸில் மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பாகத்துக்கு வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டவே நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லாவே ஃப்ரை பண்ணிட்டோம். இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டேன். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். செம்ம டேஸ்ட்டான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம செஞ்சிட்டோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம்குள்ளே தான் டைம் எடுக்குது இது. நீங்கள் எந்த ஒரு ரெசிபிக்குமே இதை ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ஷார்ட்டான ரெசிபியை நம்ம தொடர்ந்து பார்க்க இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.